டேய் மருதே, அந்த பையன் நம்ம மகாவை இழுத்துட்டு ஓடிட்டான்டா. என்னடா சொல்றீங்க? இந்த பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. அவன் இந்த ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள அவன் தலையை காலடியில கிடக்கு. 2 பேர் தலையும் உங்க காலடியில கிடக்குடா. என்ன வேண்டிய? பாத்துருங்க. வா வா வா. பாத்து பாத்து. டேய், அவங்க மட்டும் கையில கட்டச்சா கண்டந்தரமா வெட்டிட்டு விட்டா. அந்த மகன் பாருடா. டேய், அவங்க 2 பேரும் வளைச்சு போடுங்கடா. மகா ஓடிடு. Hey! Follow!
டேய் டேய் ஏன் பொண்ணு கேக்குதா யாருகிட்ட வந்து கழுத செல்லம் கொடுத்து வளர்த்தா எங்களையே தூக்கி போட்டு போறியா? எங்க போனாலும் விட மாட்டேன்டா. ரொம்ப தாகமா இருக்கு. தொண்டையெல்லாம் அடைக்குது. தோ ஏதோ ஒரு ஊர் தெரியுது மகா, கொஞ்சம் பொறுத்துக்கோ, அங்க தண்ணி கிடைச்சிடும். சரி. கதிர், என்னால முடியல கதிர். தோ கொஞ்சம் தூரம் மகா, வா. மகா, அங்க ஒரு கிணறு தெரியுது, வா. உட்காரலாம். உட்கார். யார் இந்த பிள்ளைங்க? ஊருக்கு புதுசா இருக்கு. அவசரப்பட்டு ஓடி வந்துட்டோம். இப்ப என்ன பண்ண போறோன்னே புரியல. காத்தாலதான் இங்கேயே உட்காந்துருக்குதுங்க. சின்ன பிள்ளைங்களா வேற இருக்கு. பொழுது வேற சாய போகுது. சரி, யாருன்னு தான் விசாரிச்சு பார்ப்போமே. யாருப்பா நீங்க?
யாரை பார்க்க வந்தீங்க? காத்தால இருந்து இங்கேயே உட்காந்துன்னு இருக்கீங்க. ஊரை விட்டு ஓடி வந்துட்டீங்களா? சொல்லுங்கப்பா, உங்களை தானே கேட்குறேன். இன்னைக்கு மாட்டினாடா, விடக்கூடாதுடா. வாங்கடா சீக்கிரம். வாங்கடா சீக்கிரம். சித்தப்பனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன்டி. ஓடு. நிக்கிறாடா, வாங்கடா. வாடா வாடா சீக்கிரம். விடக்கூடாது அவளை. அண்ணா விடாதீங்க அண்ணா அவளை. வாங்கடா வாங்கடா. ஹலோ. எங்கே மாப்பிள்ள? சரி, நான் வந்துட்டே இருக்கேன். சரி மாப்பிள்ள, வந்துடுறேன். யாருமா நீ? என்னாச்சு? துரத்திட்டு வராங்க. என்ன காப்பாத்துங்க. சரி, பயப்படாதீங்க, வாங்க. தப்பிச்சுடாவா? எங்கேயும் போயிருக்க மாட்டாடாவ. குமார், நீ எப்படி போடா? நீ இப்படி போ. சரிண்ணா. வாங்க. வரி குத்துற மாதிரி ஓடுறி. இந்த முந்திரி தொப்புக்குள்ள தானே இருப்ப. வரேன் இரு. என்னாச்சு? வா வா வா. விடாவல. விடாதடா. இங்க தான்டா இருக்க. வாடா. விடுடா. காலில் லாடம் கட்டிட்டாடி ஓடுற. 1 மணி நேரமா பின்னாடி அலையிறோம். என்ன ஆட்டம் கட்டிட்டு ஓடுற நீ? அறா நீ இவன் என்ன ஆளாடா? திடீர்னு வந்து நிக்கிற. என்னடி லெவல்லாம் பண்ற போல இருக்க? ஒன்னு நாரு கிழிக்க போறேன். விடுடா. யாரா நீங்க? நான் ஏதோ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போனாக்கா என்ன போய் பிடிச்சுன்னு இருக்கீங்க? எனக்கு ஏன்பா இந்த தேவையில்லாத வேலை? நீங்களாச்சு அந்த பொண்ணாச்சு. அவனை போடுறா. வா வா வாடி. ஹெல்ப் கொல்பு வாடி. எங்க அப்பாக்கு தெரிஞ்சவங்கள சும்மா விட மாட்டாரு. அப்பனுக்கும் சித்தப்பாவும் நான் யாருன்னு காட்டுறேன்டி. ஹெல்ப் பண்ணுங்க. காப்பாத்துங்க. என்னடி காப்பாத்து? ஒன்னு நாரி கிழிச்சு உன் சித்தப்பனை கிழிக்க போறேன். யாரா நீங்க? எங்க அப்பாக்கு தெரிஞ்சவங்கள சும்மா விட மாட்டாரு. உங்க அப்பனை அப்புறம் நான் பாக்குறேன்டி. நான் ஓட்டம் ஒண்ணு கும்முன்னு. வா முழுசா நான் யாருன்னு காட்டுறேன். வா வாடி. வா 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 சீக்கிரம் வா. சீக்கிரம் எங்கடா அவளை கூட்டிட்டு ஓடுற? வாங்க வாங்க. விடாதண்ணா அவளை. நிறுத்துங்க. வா வா வா. நித்தான் போயினே இருக்குண்ணா. அறுத்து போடுறான். விடுங்கண்ணா. கொள்றான்.
யார் இந்த 4 பேருங்க என்ன துரைச்சிட்டு வந்தானுங்க? அப்பா கிட்ட சொல்லலாமா? வேணாம், அப்பா கிட்ட சொன்னா பிரச்சனையாயிடும். இவன் என்ன ஆளாடா? என்ன மாப்பிள, எந்த பிள்ளை ஒன்று நினைக்குது? அட நீ வேற மாமா, என்ன போய் எந்த பொண்ணு பார்க்க போகுது? வேலை பாரு மாமா. இத்தனை பேர் இருந்து ஒரு பொட்டச்சி நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டா. அவனை ஏதாவது பண்ணணும்டா, ஏதாவது பண்ணணும். மாட்டுவான், அன்னைக்கு எடுக்கிறான்டா அவன் பிசுற. என் பொண்ணு காலேஜில் படிச்சுருக்குது உங்களுக்கே தெரியும் ஐயா. அந்த துரை எவ்வளோ சொல்லியும் என் பொண்ணு பின்னாடியே சுற்றுறாயா. அதான் அவங்கள பார்த்து சொல்லிட்டு போகிறான்னு வந்தாங்க ஐயா. தம்பி, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு அவங்க அப்பனாத்திட்ட சொல்லி வை. இதுமாரி பண்ணிட்டு இருந்தான், வெட்டி வாழை மட்டையில் கட்டி ஆற்றுல வீசிட்டுவேன்னு சொல்லு. நான் பார்த்துக்கிறேன், நீ போ. என்னம்மா சோகமா இருக்க? லேசா தலை வலிக்குதுப்பா. தலை தானே வலிக்குது. சூடாக காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன், சாப்பிட எல்லாம் சரியாயிடும். 2 நிமிஷம். சரி. ஏய், என்ன தலை வலிக்குத? சும்மா இருங்க சித்தப்பா. இவளை எப்படியோ விட்டா வேலைக்கு ஆகாது. முதல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து இவளுக்கு கல்யாணத்தை முடிக்கணும். இந்தடா குடி. என்னாச்சு இவளுக்கு? நல்லா தானே இருக்கா? எதுக்கு இப்படி செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எனக்கு செல்லம் கொடுக்கறாரு, உங்களுக்கு என்ன? அப்படியே பால் குடிக்கிற குழந்தை, அப்ப ஒண்ணுமே தெரியாது பாரு. டேய், முதல்ல அவளை டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு வா. சித்தப்பா என்ன கூட்டு போறது? நீங்க கொடுத்த காஃபிலே எனக்கு சரியா போயிடுச்சுப்பா. ஏய், எங்கடி கூட்டிட்டு போற? உனக்கு மாப்பிள்ளை பாக்கதா. இவ மாதிரி இருப்பானா? அது வேறயா? இல்ல இவன மாதிரி இருப்பானா? நான் இப்படி மோதிட்டான். என் ஹேர் ஸ்டைலே கலஞ்சிச்சுடி. டேய், என்னடா இப்பதான் அங்கங்க கஷ்டப்பட்டு உனக்கு ஒரு வண்டி எடுத்து கொடுத்தா இப்படி இடிச்சு போட்டாடா. லூசு, என்னடா பாத்துட்டே இருக்க? இதுக்கு முன்னாடி பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா நீ? என்னடா அங்க பாக்குற? போடா. பார்த்தாம எப்படி பாக்குறான் பாரு. டேய் பாவண்டா, அவங்க விழுந்துட்டாங்க. டேய், பாம்பெல்லாம் பார்க்காத வண்டி ஏறா. போடா போடா. டேய், ஏய் நில்றா. போற பாரு பொறுக்கி. அவன்தாடி. எவன்டி? ஐயோ, அவன்தாடி. டேய், சொன்னா கேட்க மாட்டேடா. போடா. இவன்தாடி. என்னடி சொல்ற? ஐயோ, அன்னைக்கு சொன்னேன்ல என்ன முந்திரி காட்டுல காப்பாத்துனானு. அவன்தாடி. போறான்டி அவன். ஏய், இவளையாடி இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்த? ஐயோ ஆமா. அட கடவுளே, இவன் நம்ம கொள்ளிட கரையில தாண்டி அடிக்கடி கபடி விளையாண்டுட்டு இருப்பான். அப்படியா? லூசு. வா போலாம். சரி வா. பாத்துக்கண்டா. போடா குண்டா. முடிச்சிரண்டா. தூக்கிரண்டா உங்கள. காலேஜ்ல ராஜேஷ்னு ஒரு பையன் 3rd இயர் படிக்கிறான்ல, பாக்க அவன மாதிரியே இல்ல. ஓஹோ, இவனை பக்கதான் கூட்டிட்டு வந்தியா? ஓகே ஓகே. சரி வாடி போலாம். டேய், பெருச்சாலி வருது. அவனை அமுக்குல தின்னதெல்லாம் தெரிக்கணும். விடாதீங்க. ஏற விடுங்க, நல்லா ஏற விடுங்க. பார்த்து. கபடி கபடி
கல்ல ஆள் அவுட் ஆட்டிக்கலாடா. போங்கடா பொடி பசங்களா. உங்க டீம்ல வேற யாரும் இல்லடா. டேய் அனுப்புங்கடா. தைரியமா தான் வாங்கடா. தோ வரண்டா குண்டா. வாடா வாடி மாப்பிள்ள வாடி. இவ எதுக்கு இங்க வந்தா? இன்னும் என்ன அங்க பாத்துட்டு இருக்க? நீ பார்த்த பார்வையில தான் அவன் கவுந்துட்டா. இன்னும் அவனை கவுக்க பாக்குறியா? வா போலாம். சிரிப்ப பாரு. பார்த்தது போதும் போடி. என்னக்கா அங்கே உட்காந்துறீங்க? சந்தைக்கு போயிட்டு வந்தேன். வெயில பாரு என்னம்மா மண்டையை போட்டு பொழக்குது. கையெல்லாம் ஒரே உழைச்ச, அதான் உட்காந்துட்டேன். ஏன்க்கா காலகாலத்தில் கதிருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நீங்கள் ஏன்க்கா கஷ்டப்படணும்? அதெல்லாம் நம்ம கையிலையா இருக்கு. நேரம் வந்தால் எல்லாம் தானாக கூடி வரும். கடவுள் என்ன நினச்சிருக்கானோ. சரிங்கக்கா வரீங்களா? கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறக்கா. ஐயோ நான் பொடி நிறைய நடந்து போயிடுறேன், நீ போப்பா. சரிங்கக்கா பார்த்து போங்க. நான் வரட்டுமா? ஏய் நம்ம தோப்புல இருந்த தேங்காய்லாம் லோடு ஏற்றி போச்சா? அனுப்பியாச்சுங்கய்யா. எவ்வளோ காய் என்னன்னு சொன்னா? 3000 காய்யா. ம் பா என்னடா செல்லம்? நான் படிக்கணும்ப்பா. எனக்கு கல்யாணம்லாம் வேணாம்ப்பா. ப்ளீஸ்ப்பா. யாரடா சொன்னது? அம்மா தான் சொன்னாங்க இன்னைக்கு யாரும் என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு. ப்ளீஸ்ப்பா நான் படிக்கணும். சரிடா கண்ணு. பா அம்மா திட்டுவாங்கப்பா. அவ கிடக்குறா கழுத, நான் பாத்துக்கிறேன்டா. ஐயோ செல்லப்பா. தேங்க்யூ. டேய் குளிக்காம என்னடா பண்ற? டேய் வாடா வந்து குளிடா. டேய் நான் போன மாசம்டா குளிச்சேன். டெமாப்ல அங்க பாரு, உங்கால ஓன மாட்டியா? நான் வாண்ண வாண்ண. என்ன தம்பி கூப்பிட்டியா? என்னண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. சொல்லு தம்பி சொல்லு. என்னண்ணே பாக்குறப்பெல்லாம் ஓட்டமா கைமா இருக்கிறீங்க, உடம்பு ஓடா போகுதுண்ணே. அப்படி ஓடி என்னதான் சாதிக்க போறீங்களோ? அடா என்ன தம்பி இப்படி கேட்டுவிட்டீங்க? நைட்டும் பகலும் ஓடி உழைச்சாதான் ஒலிம்பிக்ல போய் மெடல் வாங்க முடியும். அண்ணே நீங்க டெல்லிக்கு ட்ரெயின்லயோ பஸ்லயோ போக வேணாண்ணே. ஆடி மாசம் காத்தடிக்குதுல, அப்ப அது ஏத்தாலும் போய் நின்னு வச்சுங்க. ஒலிம்பிக் கிராமத்துக்கு போய் போட்டு தங்க மெடல வாங்கின்னு அலேக்கத்துக்கு வந்து போட்டுடும்னே. நீங்க சொல்லுத ஐடியா நல்லா தான் தம்பி இருக்குது. அந்த காத்து வரச்சும் பிடிச்சு வச்சுட்டு எனக்கு ஒரு கால் பண்ணுங்க, நான் வந்து நிக்கிறேன். சரியா தம்பி? வரட்டுமா? ஹாய். இந்த 3 எலும்பு நம்மளுக்கே பல்பு கொடுத்துச்சு. என்ன மச்சான் உன்னையே கலச்சிட்டு போயிட்டான். எவனா மண்டி அவனை வச்சுக்கிறேன். சரி வா போலாம். உனக்கு என்ன புதுசா? அடுத்த மாசம் ஆச்சு குளி. என்னடா கண்ணா திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? இல்லைங்கய்யா, நேற்று நம்ம பாப்பாவை 4 பொறுக்கி பசங்க துரத்திட்டு வந்தாங்க. அப்போ ஒரு பையன் காப்பாற்றி என் வண்டியில தான் ஏற்றி விட்டான். நல்ல வேலை பாப்பா நம்ம வண்டியில ஏறிச்சுங்கய்யா. அப்படியா? ஆமாங்கய்யா. சரி சரி வைடா. சரிங்கய்யா. என்னண்ணா நம்ம பொண்ணை தூக்குற அளவுக்கு எவன்டா அந்த ஊர்ல எதிரி இருக்கான் நமக்கு? என்னண்ணா சொல்றா? டேய் மகாவை எவனோ தூக்க பார்த்திருக்கான்டா. மகாவும் நம்ம கிட்ட எதுவுமே சொல்லலையே. யாருக்கிட்ட?
சாவடிச்சிருவேன். அண்ணா, நம்ம கிட்ட மோத முடியாத எந்த பொட்ட பயிலோ நம்ம பொண்ணுகிட்ட மோத பார்த்துருக்கானே. டேய் மருது, மகா எங்கே போனாலும் அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்க. அவன் எவன்னு பார்த்துக்கலாம். மச்சான், கபடி விளையாடும் பார்த்தா 10 பேர் எடுத்துன்னு வந்துட்டேன். சரி மச்சான், நேற்று கபடி விளையாடும் சிவாய பொண்ணு உன்னை பார்த்து பள்ளி அழிச்சுக்கிட்டே போனாலே, என்னடா காரணம்? டேய் சிவையா பொண்ணா அது? ஆமா மச்சான், நான் அவ்வளவுதான்டா காப்பாத்தினேன். ஐயோ, என் உடம்பே பத்திரமா பாத்துக்கடா. நான் பார்க்கதான் பயிலா மாதிரி இருக்குவேன். சத்தியமே நான் அடி வாங்க முடியாது மச்சான். டேய், காப்பாத்தி தானே விட்டேன், அதுக்கேட்ட பயந்து சாவற மச்சான். நீ அவளை எங்க தொட்டு காப்பாத்தினே தெரியல. அவ கண்ணுல காதல சொட்டுன்னு சொட்டுது மச்சான். இந்த விஷயம் மட்டும் அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சது, நம்மள ஆட்டை உரிச்சு தொங்க வர மாதிரி தொங்க விட்டுருவான். ஐயோ சிவைய பொண்ணு வராடா, வாயை திறக்காம கம்முன்னு வாடா. இன்னைக்கு மாட்டினா இரு, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். டேய், இங்கதான்டா பாக்குறா. பாப்பதோடா கண்டுக்காத. நட நட. ஹலோ, திரும்பாது மச்சான். இங்க மெக்கானிக் ஷாப் எங்க இருக்கு? என்னது இந்த கருத்து குட்டி இருக்கிற மெக்கானிக் கடையா? நாங்க பார்க்காத வண்டியா? தள்ளு தள்ளு. டேய், வித்துட மாட்டோம். என்னது? அட, அது ஒண்ணுமில்ல பாப்பா, பிரிச்சு மேஞ்சிருவோன்னு சொல்ல வந்த. டேய் வேணாண்டா. அட வா மாப்ள, வந்து மச்சான் திறமைய பாரு. இவனே அவ பின்னாடி போறான் பாரு, மூளை கட்ட முட்டாளு. என்ன பண்ண போறோன்னு தெரியலையே. இன்ஜினே காணுமே, எங்க போயிருக்கேன்? என்ன எங்கேயும் காணோம்? எங்கே தான் போயிருக்குமே தெரியலையே. எங்கே மறைச்சி கடிச்சு வச்சிட்டாங்களோ இது? வணக்கம் மேடம். மேடம் வணக்கம். என்ன கருத்த குட்டி, வண்டியை ரொம்ப நேரமா நோண்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு? அது ஒண்ணும் இல்லண்ணா, வண்டி ஸ்டார்ட்டே ஆகல, அதான் பாத்துட்டு இருக்கேண்ணே. அண்ணன் ஒரு ஐடியா சொல்லுதான் பாத்துக்கா, அதுபடி செஞ்சேன்னு வையன், வண்டி டக்குன்னு ஸ்டார்ட் ஆயிரும் பாத்துக்கா. என்ன ஐடியாண்ணே? சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க. அதுல கொஞ்சான பெட்ரோலை பிடிச்சி, இந்த புகை வருது பாத்தியா, அதுல லேசா பெட்ரோலை ஊத்தி ஒரு தீக்குச்சை வச்சேன்னு வையன், இன்ஜின் பக்குன்னு சூடாகி டக்குன்னு ஸ்டார்ட் ஆயிரும் பாத்துக்கா. அட, போன மண்டி ஒரு நல்ல ஐடியா தான் தரான், அதையும் பார்ப்போமே. அட அதுவாண்ணே, அது ஃபர்ஸ்ட்லேயே தெரியுண்ணே. இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனல் டச்சில் பார்க்கலான்னு இருந்தேண்ணே. நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்க. சொல்லுங்க. அப்போ நம்ம நினைச்சது கன்ஃபார்ம் தான். என்ன இந்த ஊரி ஊறிறான்? வண்டி புதுசாமா சுத்தம். இப்போ பாரு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு. அவசரப்பட்டியே தம்பி, அவசரப்பட்டியே. ஊத்தி 10 நிமிஷம் கழிச்சு தானே தம்பி ஒன்ன பத்தக்க சொன்னேன். அவசரப்பட்டு பத்தச்சு கருத்த குட்டி வருத்த குட்டி ஆயிட்டியே தம்பி, வருத்த குட்டி ஆயிட்டியே. வண்டி போகணும் பார்த்தா நீ போயிட்டியா? சொன்ன ஏய் ஓனா மண்டியா, ஊருகா போட்டு நக்கிறா. போன மணினால ரொம்ப கேவலப்பட்டுமே. மூளை வளர்ந்த அளவுக்கு மூளை வளர்ந்துருக்கா பாரு. சிப்பா. ஆமா. ஏய். எந்த ஊர்ல சாவி போடாம வண்டி ஸ்டார்ட் ஆயிருக்கு? ஆளையும் மூஞ்சி பாரு. மூஞ்சிர மேலக்கு. ஷட். எல்லாம் இவனால தான். உன்னை போட்டு வெளுக்கணும்டா. ஐயா, அம்மா, ஐயா காப்பாத்து. இப்படித்த வருமட காதல், இனி எனக்கும் உனக்கும் ஒரு மோதல். என்ன உடைச்சு நொறுக்கி புட்டியே,
இப்போ புதுசா படைச்சிட்டியே. இப்படி தவறுமட காதல், இனி எனக்கும் உனக்கும் ஒரு மோதல். இப்படி தவறுமட காதல், இனி எனக்கும் உனக்கும் ஒரு மோதல். என்ன உடைச்சு நொறுக்கி புட்டியே, இப்போ புதுசா படைச்சிட்டியே. என்ன உடைச்சு நொறுக்கி புட்டியே, இப்போ புதுசா படைச்சிட்டியே. அட இப்படி தவறுமட காதல், இனி எனக்கும் உனக்கும் ஒரு மோதல். ஆசவம் மேல வச்சு புட்டே, அதை அழிக்க நீ சொன்ன செத்து புட்டே. அரும்பு மீசதா முளைச்சவனே, என்ன முறைச்சு பார்க்கறே, என்ன செய்ய? என்னை கொள்ளையடித்த கள்ளா, நீ கொண்டு செல்லுதில்லா. என்னை கண்டுபிடித்த வீடா, நான் காத்திருப்பேன் வாடா. நீ உத்து பார்த்த அந்த பார்வையில என் உசுரு உன்கிட்ட தொலைச்சு புட்டேன். உன் 10 விரலும் என் இடை மேல பதிஞ்சதும் பைத்தியமாயி புட்டேன். அட இப்படி தவறுமட காதல், இனி எனக்கும் உனக்கும் ஒரு மோதல். கன்னிராசியில் பிறந்தவனா, நீ ஒத்த நொடியில் என்ன மாத்தி புட்ட. இல்ல சிம்ம ராசியில் பிறந்தவனா, நீ சிங்கத்தை போல சீறி புட்ட. நான் தனியா இருந்தவள உன் துணையா ஆக்கி புட்ட. அட பழசா கிடந்தவள நீ புதுசா மாத்தி புட்ட. ஆசவம் மேல வச்சு புட்ட, அதை அழிக்க நீ சொன்ன செத்து புட்ட. அரும்பு மீசதா முளைச்சவனே, என்ன முறைச்சு பார்க்கறியே, என்ன செய்ய? அட இப்படி தவறுமட காதல், இனி எனக்கும் உனக்கும் ஒரு மோதல். இப்படி தவறுமட காதல், இனி எனக்கும் உனக்கும் ஒரு மோதல். என்ன உடைச்சு நொறுக்கி புட்டியே, இப்போ புதுசா படைச்சிட்டியே. என்ன உடைச்சு நொறுக்கி புட்டியே, இப்போ புதுசா படைச்சிட்டியே. இப்படி தவறுமட காதல், இனி எனக்கும் உனக்கும் ஒரு மோதல். ம். ஐயா என்ன என்னமோ சொல்ல நினைக்குதா மோரக்கட்ட? சொல்லு. இல்லைங்கய்யா, ஒன்றும் இல்லை. சொல்லுடா, சொல்ல வந்தத. நம்ம பாப்பாவை பார்த்தோங்கய்யா. பாப்பாவை என்ன இப்பதான் புதுசா பாக்குறியா? இல்லைங்கய்யா, நம்ம பாப்பா ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்கத பார்த்தோங்கய்யா. என்னது? பையன் கூட பாத்தியா? ஆமாங்கய்யா. எங்கடா? ஐயா, நம்ம ஊர் பாலம் குளத்துக்கிட்ட. என்ன கட்டி பிடிச்சிருந்தாங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. அப்புறம்
முத்தம் கொடுத்துருந்தாங்களா? இல்லைங்கய்யா. டேய், எதையாவது தப்பு தப்பா பார்க்க வேண்டியது, எட்டு கட்டி பேச வேண்டியது, இதே பொழப்பா இருக்கு உங்களுக்கு. இவன் எதுக்கு அங்கெல்லாம் போனா? இத பார், இத ஊர்ல அங்கங்க சொல்லிட்டு தெரியாத என்ன, புரிஞ்சுதா? சொல்ல மாட்டாங்க. போடா, போய் பொழப்பா பாடா போடா. சரி ஐயா. வந்துட்டான். இவன் பொய் சொல்ல மாட்டானே. அன்னைக்கு ஆட்டோக்கண்ண வேற சொன்னான். ஆடா. என்ன ஒரு மாதிரி இருக்குறா? ஒன்றும் இல்லைடா. டேய், உன் மூஞ்ச பத்திலே தெரியுது, என்னன்னு சொல்றா? மச்சான், அன்னைக்கு அந்த பொண்ணு கண் அடிச்சதுலேருந்து என் மனசெல்லாம் ஒரே கலவரமா இருக்குடா. இதுக்கு நீ தாண்டா ஒரு முடிவு சொல்லணும். டேய், நான் முடிவு கட்டுறது இருக்கட்டும், உனக்கு அவனுங்களே முடிவு கட்டுவானுங்க. ஒழுங்கா படிச்சு முன்னேற வழியா பாரு. உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. சரி வா, ஆத்துல குளிச்சுட்டு பாய்க்கால பிரியாணி சாப்பிடலாம் போயிட்டு. டேய், பாய் கிட்ட பிரியாணி என்னடா? எங்க அம்மா சூப்பரா சமைச்சு வச்சிருப்பாங்க, சாப்பிட்டு பாரு, அப்புறம் சொல்லுவேன். மச்சான், எபிசோட்ல இருக்க குத்துறா. எல்லாம் உனக்கு தான், வாடா. மச்சான், செம்ம பசிடா. டேய், நான் அப்பவே சொன்னேன்ல, அம்மா சமைச்சு வச்சிருப்பாங்கண்ணே. அங்க பாரு, வா சாப்பிடலாம். மேய்ஞ்சிடுறேன். நல்லா சாப்பிட்றான், வைக்கப்படாம. வந்துட்டியாப்பா? அம்மா சீக்கிரம் வாமா, பசிக்குது. வரேன்டா. ஒருடா கால் என்னமா வலிக்குது. போடுமா, பசி போடு. தட்டை நீட்டு. பறக்காதடா, அவனுக்கு போட்டுருமா, நல்லா சாப்பிடுறவன். எப்ப பாரு பசி பசின்னு. பசியா இருக்குது? வருதா பாரு. சரி சரி, வறுத்துக்கறி உள்ள இருக்கு, பார்க்கலாம். போதுமாடா? போதுமா, போதும் போதும். போடுமா, நல்லா பேசிச்சுக்க. வறுத்துக்கறி எடுமா. கறி குழம்புனா ரொம்ப நல்லா தான் இருக்கும். என்ன பண்றது? இந்தா கொட்டிக்கோ. கறி சோறு கஞ்சி தண்ணி ஊத்துறாங்க. பேசடா, பேச பேச. தண்ணி தொண்டவனே கஞ்சி தண்ணி குடிக்க வச்சிட்டாடா. சரி வா, ஆத்துல குளிச்சுட்டு பாய்க்கால பிரியாணி சாப்பிடலாம் போயிட்டு. டேய், பாய் கிட்ட பிரியாணி என்னடா? எங்க அம்மா சூப்பரா சமைச்சு வச்சிருப்பாங்க, சாப்பிட்டு பாரு. கடைசியில் ரெண்டுத்துக்குமே வழி இல்லாம பண்ணிட்டாடா. எடுத்துக்க. அம்மா, என்னம்மா இது? வெறும் மோர் சாதம் தானா? வேலை செஞ்ச இடத்துல காசு கொடுக்கலடா. நான் தான் காலையில காசு கொடுத்துட்டு போனேன்ல. நீ எதுக்கு பைசாவை கடன் வாங்கி வச்சிருக்கன்னு தெரியல. அநியாய வட்டிக்கு வாங்கி வச்சிருக்கல, அதனாலதான் நான் தொடவே இல்ல. வெங்காயத்தை எடுத்துக்கப்பா, மிளகாய் எடுத்துக்கோ. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தணும்ல. உன்னை எப்பதான் சந்தோஷமா பாத்துக்க போறேன்னு எனக்கு தெரியலையாமா. ஐயோ ஐயோ, இப்ப கூட நான் சந்தோஷமா தானே இருக்கேன். நீ நினைக்கிற நினைப்பு இருக்கு பாரு, அதுவே என்ன சந்தோஷமா தான் வச்சிருக்கு. சாப்பிடுறா கத்துக்குட்டி, ஒரு கட்டு வெங்காயத்தை எடுத்துக்கோ. குடி, இன்னும் கொஞ்சம் குடி. வெயிலுக்கு ரொம்ப நல்லது. என்ன வெக்க, சாப்பிடு. எங்க போனா? ஒருவேளை அங்க இருப்பானோ? இங்கேயும் காணோம். படுத்துறானே, எங்க போயிருப்பான்? அங்கேயும் காணோம், இங்கேயும் காணோம். எங்கடா போன? டேய் குண்டா, டேய், ஷோ, டேய் குண்டா, டேய், ஷோ, காது கேட்க மாட்டேங்குது. அடிச்ச அப்பா, தப்பிச்சா சாமி. எங்கடா போன? உன்னை பார்க்க தான் காலையில இருந்து உன்னை தேடிட்டு இருக்கேன். எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுது. உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணலையா? என்ன இருந்தாலும் சரி, இன்னைக்கு கண்டிப்பா உன்னை பார்க்காம போக மாட்டேன். மணி என்ன ஆகுது? இன்னும் வீட்டுக்கே வரல. யாரடி? அதான் ஒரு ஆம்பளை புள்ளி பேத்தி வச்சிருக்கீங்களே, சொன்னா கோவம் மட்டும் வருது. நாங்க அப்படியே உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காதீங்க. நம்ம அக்கா பையன் ஃபாரின் வந்திருக்கான், அவனுக்கு பேசி நிச்சயதார்த்தம் முடிச்சிருவோம். டேய்,
இப்போ அவளுக்கு என்னடா அவசரம் சின்ன பிள்ளை? முதல்ல உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு பண்ணுவான். நான் எனக்கு என்ன அவசரம்? நான் ஆம்பளைண்ணா. இந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்க நம்பவே முடியாது. சீக்கிரமாக ஒரு முடிவு எடுங்க. ம். ஹாய்ப்பா. வாமா கேளு. ஏ மகா நில்லடி, உங்க அப்பா கொடுக்குற செல்லத்துல ஆடுறியா? எங்கடி போயிருந்த? இப்ப மணி என்ன ஆகுது? ஏமா இப்படி கத்துற? ஃப்ரெண்ட் பக்கம் தானே போயிருந்தேன். உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலை. சிப்போ. பாத்தீங்களா? மாநில அளவில் முதல் 3 இடத்தை பிடித்த நமது இஜிஎஸ் பிள்ளை மாணவர்களுக்கு பதக்கம் வழங்கும் விழா மிகவும் சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3வது இடத்தை பிடித்த மாணவி செல்வி அகஸ்தியா. இரண்டாம் இடத்தை பிடித்துள்ள மாணவி செல்வி பாரதி. முதலிடத்தை பிடித்த மாணவர் டி கதிர். நமது கல்லூரிக்கு முதலிடம் வாங்கி பெருமை சேர்த்துள்ள மாணவர் கதிருக்கு இன்னும் பலத்த கரகோஷத்தை எழுப்பி உற்சாகப்படுத்துங்கள் மாணவர்களே. ரெண்டு நாளா நானும் தேடுறேன், ஆளையே காணுமே. இவன் கூடயாவது ஊர் பொறுக்க கிளம்பிட்டானா? இவன் என்ன கலெக்டர் உத்தியோகம் பார்க்கவா போயிருப்பான்? இருக்காதே. என்னதுங்க கூச்சலும் கும்மாளமா இருக்கு? என்ன நடக்குதுங்க? என் மாப்பிள்ள கதிர் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி மெடல் வாங்கிட்டு வரா. ஏன் புள்ளியா? உண்மையாவா? ஆமாக்கா. முடியல. கொஞ்சம் இரு, உள்ள போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாக்கா. மணி என்ன மச மச நின்னுட்டு இருக்க? இந்த ஆரத்தி சுத்தி விட. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, நல்ல கண்ணு எல்லாம் பட்டு போட்டு பட்டு போட்டு பட்டு 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 போட்டோம். போ 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 போ. என்ன எல்லாம் மச மச நின்னு வேடிக்கை பார்த்துட்டு போங்க. கண்ணு வச்சிட போறாங்க. உள்ள வாடா, வா வா. நான் தான் இவனை நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு கடைசியில பைத்தியம் மாதிரி உன்னை சுத்தி சுத்தி வர வச்சுட்டல. என்னது, கதிர் ஊருக்கு வந்துட்டானா? மீனு, தேங்க்ஸ் டி. இந்தப்பா இத சாமி படத்துல வச்சு சாமி கும்பிடு. சரிம்மா. நல்லா வேண்டிக்கப்போ. அம்மா தாயே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இருப்பா. கொஞ்சம் இருங்க, சத்த நேரம் நான் சாதம் வச்சிடுறேன். எப்ப பாரும் கையில தான் சாப்பிடுறோம். நீங்க கதிருக்கு எங்களோட ட்ரீட்மா. மச்சான் வா மச்சான், நம்ம போலாம். நீங்க ஒரு நாள் மட்டும் போயிட்டு வந்துறேம்மா. மச்சான் வா மச்சான். சீக்கிரமா வந்துடுறேம்மா. தச்சுண்டாப்பா. மாப்பிள்ள, நான் கோல்டு மெடல் வாங்கினது அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கடா. அப்படியே ஒரு வேலை கிடைச்சதுன்னா அவங்கள சந்தோஷமா பார்த்துக்கலாம். டேய் கதிர, மாப்பிள்ள சொல்றது ரொம்ப பெருமையா இருக்குடா. எனக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. தெரியுமா மாப்பிள்ள? என்னன்னா சறுக்குன்னு குறுக்கோண்டியோ எனக்கு பொக்குனாச்சு தெரியல. என்ன தம்பி, கழுத்துல ஏதோ ஐயப்பன் டாலர்லாம் போட்டு வந்தீங்களா? ஊர்ல சின்ன பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்க.
கொடுக்கல பத்தியா? பாண்டியண்ணே ஒழுங்கா ஓடி போயிடு. உன் மேசிக்கு தான் மரியாதை தரேன். என் மச்சான் கோல்டு மெடல் வாங்கினது உனக்கு ஐயப்படாத தெரியுதோ? அவன் காலேஜில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து கோல்டு மெடல் வாங்குறான். உன்னே மாதிரி தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ பொன்னாரோட பசங்களோட ஓடி சோப்பு டப்பையோ தகர டப்பையோ வாங்குறான். உனக்கெல்லாம் கோல்டு மெடலை பத்தி என்ன தெரியும்? என்ன தம்பி இப்படி சொல்லி புட்டீங்க? எங்க அப்பா என்ன பெத்து போட்டு ஓடினவன் தான். ஒத்த கால்ல நிக்கிறான் டெல்லி கிரவுண்ட்ல. கோல்டு மெடலோட தான் வருவான்னு. இன்னும் ஊரு பக்கமே வரல தெரியும்ல. உங்க அப்பனா பத்தி எனக்கு தெரியாதா? அவன் ஒலிம்பிக்ல ஓடி போனா, உன் பக்கத்தோட பாக்கியத்தோட ஓடி போனா. பாக்க ஜீரோ மாதிரி இருந்துட்டு ஹீரோ மாதிரி பேசுற. பாயா வானா வண்டியா தெரிஞ்சு பச்சா. என்ன பண்ணடி வானா வண்டியா? ஜீரோவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஜீரோ இல்லாத நோட்டுக்கு மதிப்பே இல்ல தெரியும்ல. சரி சரி இப்போ ஒதுக்கு ஒதுக்கு. அவங்க நடக்கிற விடுமா பெரிய காமெடி பீஸா இருக்கான். டேய் உன் ஆளு மகா இருக்காளே, உன்னை தேடி தேடி ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காடா. நீ மட்டும் அவ கையில கிடைச்ச உன்னை பிரிச்சு மேய்ஞ்சிடுவாடா. மச்சான் நீ கதண்ட குடுக்கல கைய வச்சுட்ட. நீ ஆத்துல வந்தாலும் சரி சேத்துல வந்தாலும் சரி உன்னை கொட்டாம விடாரா. பாத்துக்கோ. ஐயோ சொல்லி வாய கூட முடியல. காலைய தம்பி எதில் வராளே மச்சான் மிஸ்கே. ஐயோ ஓடுங்க 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 ஓடுங்க. எங்க போன? என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? ஆமாடா நான் பைத்தியம் தான். ஓ மேல போவியா? இனிமே போவியா? போவியா? என்ன பைத்தியமா கிட்ட போவியா? மகா விடு. உன்னை என்ன பண்ற? என்ன பண்ற? மகா சொல்றது கேளு விடு. மகா மகா ஒரு வார்த்தை பேச வேண்டாம், இதுவே போதுமடா. ஒரு ஜாடு காட்ட வேண்டாம், இதுவே போதுமடா. ஒரு வார்த்தை பேச வேண்டாம், இதுவே போதுமடா. ஒரு ஜாடு காட்ட வேண்டாம், இதுவே போதுமடா. உங்கண்ணத்துல முத்தம், என் உதடு ரொம்ப சுத்தம். அடையேறி போச்சு பித்தம், நான் போட மாட்டேன் சத்தம். உங்கண்ணத்துல முத்தம், என் உதடு ரொம்ப சுத்தம். அடையேறி போச்சு பித்தம், நான் போட மாட்டேன் சத்தம். ஒரு வார்த்தை பேச வேண்டாம், இதுவே போதுமடா. ஒரு ஜாடு காட்ட வேண்டாம், இதுவே போதுமடா. போடுதடி சாட்சிக்கு மேகம் ஓடுதடி. நீ தொட்டதும் மொட்டை வெடித்து சிட்டு பறக்குதடி. உன் ஏக்கம் என்னை தூங்க வைக்குதே, ஆனால் என் இதயம் உன்னை சுத்துதே. பேச வேண்டாம், இதுவே போதுமடா. ஒரு ஜாடு காட்ட வேண்டாம், இதுவே போதுமடா. ஒரு வார்த்தை பேச வேண்டாம், இதுவே போதுமடா. ஒரு ஜாடு காட்ட வேண்டாம், இதுவே போதுமடா.
தோட்டத்தை தாண்டி வர வேண்டி பூக்களை பறித்து கொள் வேண்டி உன்னை கண்டதும் காவல்காரன் போல நிற்பேண்டி. என்னை முன்னால் விட்டு பின்னால் பார்க்காதே, உன் கத்தி கண்ணால் குத்தி கொள்ளாதே. நான் இருந்தாலும் மறைந்தாலும் இதுவே போதுமடா, எனக்கு இதுவே போதுமடா. ஒரு வார்த்தை பேச வேண்டாம், இதுவே போதுமடி. ஒரு ஜாட காட்ட வேண்டாம், இதுவே போதுமடி. என் கண்ணத்துல முத்தம், அதடு ரொம்ப சுத்தம். அணையேறி போச்சு பித்தம், நான் போட மாட்டேன் சத்தம். ஒரு வார்த்தை பேச வேண்டாம், இதுவே போதுமடி. ஒரு ஜாட காட்ட வேண்டாம், இதுவே போதுமடி. இது லாடமுனி, இது சன்னியாசி முனி, இது ஜடாமுனி, இது பாலக்காட்டு முனி, இது முத்துமுனி, இது செம்முனி. இவங்க எல்லாத்துக்கும் மேல இவர்தான் வால்முனி. இந்த வால்முனீஸ்வரர் தான் எங்களோட குலதெய்வம். நல்லா கும்பிட்டுக்கோ. அப்பா முனீஸ்வரா, உங்களை நம்பி தான் வந்திருக்கோம். நீங்க தான் எங்களுக்கு எந்த பிரச்சனை வராம பாத்துக்கணும். நாங்க வாழ்றதும் சாகுறதும் உங்க கையில தான் இருக்கு. வாடா போலாம். அவங்க எங்க ஆளுங்கடா? உங்க ஆளுங்களா? இந்தாங்க. சரிங்கம்மா. வா போலாம். ஐயா குணம் தெரியாமையா சுத்திட்டு இருக்க? இரு இரு. பார்த்தல, என்னை விரட்டினவனையே என் சித்தப்பா என்ன பாடுபடுத்துறாருன்னு. நீ என்ன கல்யாணம் வேற பண்ணிக்க போற. ஓ நிலைமை என்ன ஆக போதோ. டேய், என்ன பயந்துட்டியா? நான் தான் இருக்கேன்ல, உனக்காக என் உசுரை கூட கொடுப்பேன்டா. வாடா போலாம். ஐயா சொல்லு. அந்த செங்கம்போடு தாயம்மா பையன் கூட ஊர் சுத்திட்டு இருக்காங்கய்யா உங்க பொண்ணு. என்னடா சொல்ற? ஆமாங்கய்யா, இன்னைக்கு என் ஆட்டோல தான் வந்தாங்க. டேய் மருதே, என்னடா? வாடா. டேய் வாங்க. என்னடாச்சு? டேய், இந்த செங்கமேடு தாயம்மா மகன் இருக்கான்ல, அவன் நம்ம மகா கூட சுத்துறானடா. இப்பதான் கண்ணன் போன் பண்ணி சொன்னான். என்னது? செங்கமோடு தாயம்மா மகனா? பொறுக்கி நாதாரி நம்ம பொண்ணு கூட சுத்துறானா? டேய் கிளம்புடா, இன்னைக்கு அவனை வெட்டி பொலி போடாம விடக்கூடாது. டேய் நில்றா. வெட்டி போட்டா யாருமான போவோம்? பொம்பளை பிள்ளை பத்தி வச்சிருக்கோம்டா. டேய் முதல்ல தேதியை குறிடா, நம்ம அக்கா பையனுக்கு. உன்னை இன்னைக்கு நல்லா ஏமாத்திட்டேன்டா. நிஜத்துலதான் முத்தம் கொடுக்க உனக்கு தைரியம் இல்ல. கனவுலையாச்சும் கொடுப்பியா? சே, நீ எங்க கொடுப்ப? சரியான பயந்தாங்கோலி. போடா.
வந்துட்டியா? எப்படிடா உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? லவ் யூடா. லவ் யூ டி. எவ்வளவு தைரியம் அந்த புறம்போக்கு பண்ணு. உனக்கு எங்க வீட்டு பொண்ணு கேக்குதா? விட மாட்டேன்டா. அண்ணங்கிட்ட சொன்னா விலைக்காது. உன்னை நான் தூக்குறேன்டா. நீ வீட்டுக்கு போமா, நான் வந்துடுறேன். நீ போமா. அம்மா நீ போமா. அம்மா நீ போயிடுமா, நான் வரேன். போமா. பாவிங்களா? ஐயோ ஐயோ, நாசமா போ. கட்டையில போய் இலை எடுத்து வைக்கல. கவிதா பாருங்கடி, என் பிள்ளைய துறந்துட்டு போறாங்க. சிக்கிட்டானா மாட்டினியோ? எத்தடா நீ எங்கிட்டு போறீங்களா? ஏன் புள்ள காதுல பாத்தீங்களா? ஐயோ தெரியலையே. டேய் நிறுத்துங்கடா. ஐயோ ஏடா என் புள்ளைய போட்டு வதக்கிற? டேய் ஏடா என் புள்ளைய போட்டு வதக்கிற? அப்படியே என் புள்ள என்ன செஞ்சான்? என்ன செஞ்சானா? என் வீட்டு கேட்ட தொடர்த்து கூட அருகுது இல்லாத உன் பையன் என் பொண்ணை தொடர்த்துக்கு ஆசைப்படுறானா? ஏய் கேள்வி, என்னை பத்தி தெரியும்ல? இதுதான் உன் பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கியா? சோத்துக்கே வழி இல்லாத நாதாரி உனக்கு ஏன் பொண்ணு கேக்குதா? டேய் அண்ணே என்ன பொண்ணு அவன இவரு வேற சொல்லா. டேய் எங்கடா இருக்க? தாய் மாமா அவனை தூக்கிட்டேனா? அவனை இப்ப போட போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். மகா ஒத்துக்கிட்டாடா. நான் சொல்றேன்ல, ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது எதுவும் ஏடா கூடமா பண்ணிடாத. விட்டு வாடா, அப்புறம் பாத்துக்கலாம். சரிண்ணா. என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கிறதுனால உங்களை விடுறேன். இல்லன்னு வச்சுக்கோ, இதே இடத்துல அறுத்து போட்டு பாரு. பொண்ண பொத்தி வளர்க்க தெரியல, எங்கிட்ட வந்து வாயிரானா? ஏண்டா டேய், உனக்கு பொண்ணா கிடைக்கல? ஊர்ல எத்தனை பொண்ணுங்க உன் மேல உசுரே வச்சிருக்கு. போய் போய் இந்த கொலைக்கார பையன் வீட்டுல பொண்ணு எடுக்கணும். உனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் இந்த ஆத்தா உசுரோட பார்க்க முடியாது. ஒன்னும் ஆகாது. அந்த பாவிங்க என்னால செஞ்சிடுவாங்க. அந்த பாவிகள்ட்ட குடுக்கறதுக்கு நாசமா போவேன். எடுத்தவங்க நம்மள பார்த்தாவே மூத்திரம் போற பையன் அவன். டேய், கத்தியை விட காதலுக்கு தாண்டா பவர் அதிகம். அலட்சியமா இருக்காதீங்க, புரியுதா?
மகா 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 எழுந்துரு. என்னம்மா? அம்மா 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 ஏம்மா அழற? அம்மா அம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா. நான் கதிரேசனை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. உங்க அப்பா குணம் தெரிஞ்சிருந்துமா நீ இப்படி பேசுற? அம்மா நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கியோ அதே மாதிரி அவனை என் மேல பாசம் வச்சிருக்காம்மா. அவன் என் மேல உயிரே வச்சிருக்காம்மா. அவனை விட்டு என்னால வாழ முடியாதம்மா. அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. அம்மா அதுக்கு உன் கையால எனக்கு விஷத்தை கொடுத்து. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீ எல்லாம் நல்லா மடியிலே செத்து போயிடாமா. அப்படியெல்லாம் பேசாத. ப்ளீஸ்மா. ஏதோ இருக்காண்டா கதிரு. ஏய் மச்சான், என்னடா மகாசித பண்ணு நடிச்சிட்டு போனானே, என்கிட்ட சொல்ல வேண்டியதானடா? ஏன் உங்கள்கிட்ட சொன்னா நீ கிழிச்சிருவியா? ஏய் நான் ரொம்ப ஃபீலிங் ஆயிட்டுக்கிறேன். என் மச்சானும் ஃபீலிங் ஆயிட்டுக்கிறான். நான் இன்னைக்கு ஆப் அடிக்கணும் இல்லைன்னா அவனை அடிக்கண்டா. ஏய் சும்மா பேசினே இருக்காரா மச்சான்? மச்சான் நம்ம சரகடிக்கலாம். வாடா டேய் வாடா. நம்ம ஆப் அடிக்கலாம். ஆபஸ்ட் அவனை விடுங்கடா. டேய் சொன்னா கேளு வா. டேய் எனக்கு மனசு இல்ல, விடுங்கடா டேய். அவனை போடா. நான் கருத்து விடல, சிறுதா குட்டிடா. ஒருத்தன் அந்த ஒத்த கல்லு, அந்த ஒத்த கல்லு, அந்த ஒத்த கல்லு மூக்குத்திக்கு ஏமாந்து போனேன். அவ ஒளிஞ்சம்புலி ஆட்டம் வச்சு ஏமாத்தி போனா. அவ மூக்கு முழுக்கி ஆசைப்பட்டு ஏமாந்து போனேன். என்ன முடிஞ்சு வச்ச முந்தானைய வேணான்னு போனா. அட என்னடா என்னடா இந்த கால பொண்ணுங்க, ஏ வேண்டாம் வேண்டாம் வெத்தலை போல ஆனாங்க. ஏ சீவ சீவ சீப்பெடுத்து தந்தாங்க, அது காலையும் முன்னே காணாமத்தான் போனாங்க. அந்த ஒத்த கல்லு, அந்த ஒத்த கல்லு, அந்த ஒத்த கல்லு மூக்குத்திக்கு ஏமாந்து போன. அவ ஒளிஞ்சம்புலி ஆட்டம் வச்சு ஏமாத்தி போனா. அந்த ஒத்த கல்லு மூக்குத்திக்கு ஏமாந்து போன. அவ பூ முடிச்சு நின்னா, என்ன பொட்டு வைக்க சொன்னா. 10 பொட்டுகள்ல அள்ளி கொடுத்து புலம்ப விட்டு போனா. டங்கர 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 டங்கரடா. அவ முத்தம் கொடுக்க சொன்னா, 3 முடிச்சு போட சொன்னா. நடுக்கடலுக்குள்ள இறக்கி விட்டு டாட்டா காட்டி நின்னா. என்னோட காதல மிதிச்சு புட்டேன் காலுல. மச்சான பார்க்க பார்க்க மனசு ஒன்றும் தாங்கல. என்னோட காதல மிதிச்சு புட்டேன் காலுல. மச்சான பார்க்க பார்க்க மனசு ஒன்றும் தாங்கல. இந்த பொட்ட புள்ளைய ஒதுக்குங்கடா பின்னால, நம்ம படிப்படியா முன்னேறுவோம் தன்னால. இந்த பொட்ட புள்ளைய ஒதுக்குங்கடா பின்னால, நம்ம படிப்படியா முன்னேறுவோம் தன்னால. அந்த ஒத்த கல்லு, அந்த ஒத்த கல்லு, அந்த ஒத்த கல்லு மூக்குத்திக்கு ஏமாந்து போன. அவ ஒளிஞ்சம்புலி ஆட்டம் வச்சு ஏமாத்தி போனா.
ராசா போல ஆன ஒரு வீசா போல நினைச்சு என்ன பிரிச்சு மேஞ்சி புட்டா டங்கர 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 டங்கரடா அவ சுந்தரி போல வந்தா ஒரு முந்திரிய கொடுத்தா அட மந்திரி போல இருந்த என்ன தந்திரமா கெடுத்தா டங்கர 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 டங்கரடா பொல்லாத காதலுக்கு பொருத்தம் பார்த்து சுத்தாத சில்லறைய கொட்டி கொட்டி சீரழிஞ்சி போகாத பொல்லாத காதலுக்கு பொருத்தம் பார்த்து சுத்தாத சில்லறைய கொட்டி கொட்டி சீரழிஞ்சி போகாத இந்த பொட்ட புள்ளைய ஒதுக்குங்கடா பின்னால நம்ம படிபடியா முன்னேறுவோம் தன்னால இந்த பொட்ட புள்ளைய ஒதுக்குங்கடா பின்னால நம்ம படிபடியா முன்னேறுவோம் தன்னால அந்த ஒத்த கல்லு அந்த ஒத்த கல்லு அந்த ஒத்த கல்லு மூக்குத்திக்கு ஏமாந்து போன அவ ஒளிஞ்ச மூலி ஆட்டம் வச்சு ஏமாத்தி போனா வீட்ல வேலைக்காரங்க இருந்து எதுக்குமா எனக்கே வேலை வச்சு தொலைற? ஏய் மாப்பிள்ளை வீட்டு வரையும் போயிட்டு வரேன், பத்திரமா பாத்துக்க. மகா அங்க வாடா. அப்பா உனக்கு என்னடா குறை வச்சேன்? சின்ன பிள்ளையிலேருந்து நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை செல்லமாக தானடா வளர்த்தேன். இந்த பார், என்னையும் மீறி வேற ஏதாவது பண்ணலான்னு நினைச்ச பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி சாம்பலாக்கிடுவேன். யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவனை காப்பாத்துறதுக்கு தான் நான் இப்படி ஒரு பொய்ய சொன்னேன். இப்ப 2 பேரும் ஒண்ணு சேர முடியாது போல. எங்க அப்பா கண்டிப்பா 2 பேரையும் ஒண்ணு சேர விட மாட்டாரு. கடவுளே, இப்ப என்ன பண்றது? இது எல்லாத்துக்கும் ஒரே வழி, அவனை எங்கேயாவது கூட்டிட்டு போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்போ எங்க அப்பா என்ன பண்றாருன்னு பாக்குறேன். அங்க நின்று என்ன யோசிச்சுட்டு இருக்கா? அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போயிருக்காரு, என்ன நடக்க போதோ? அவரோட பொண்ணு தானே நானும், என்ன பண்ணிருவார்னு பாக்குறேன். கதிர், 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 நீ எங்கடி இங்க வந்த? முதல்ல இங்க இருந்து போ. இப்பவே உன் சித்தப்ப வெறி பிடிச்சாலேறான். இதுல நீங்க வந்து தெரிஞ்சா என்ன வெட்டியே போட்டுருவான். போடி. வெட்டுடும்டா, என்னையும் சேர்த்து வெட்டுடும். நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். வா, நீ நானும் 2 பேரும் ஓடி போயிடலாம். இல்லனா இங்கேயே கிடந்து சாகலாம். நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். வாடா போலாம். ஏய், புரியாம பேசாதடி. நீ உங்க அப்பா பாக்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கோ. என்னை நம்பி எங்க அம்மா இருக்காங்க, அவங்கள விட்டு என்னால வர முடியாது. அப்ப இதான் முடிவா? நீ வரமாட்டல? வரமாட்டல? நீயும் நானும் முதல்ல எங்க சந்திச்சோமோ அங்க உனக்காக காத்துட்டு இருப்பேன். நீ வரலனா நான் என் உசிரை விட்டுடுவேண்டா. நான் போய் சொல்லல, நான் சத்தியமா போய் சொல்லல. மகா, மகா, நான் என் உசிரை விட்டுடுவேண்டா. நான் போய் சொல்லல, நான் சத்தியமா போய் சொல்லல.
நாளைக்கு வந்து பாருடா. நீயும் நானும் முதல்ல எங்க சந்திச்சோமோ அங்க உனக்காக காத்துட்டு இருப்ப. நீ வரலனா நான் என் உசிரை விட்டுடுவேண்டா. நான் போய் சொல்லல, நான் சத்தியமா போய் சொல்லல. எவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா என்ன வளர்த்தாங்க. ச்சே, எப்படி உங்களை விட்டு நான் போறது? நீ வரலனா நான் என் உசிரை விட்டுடுவேண்டா. ஐயா கதிரு, ஓ வேதனை எனக்கு புரியுதுப்பா. அந்த பொண்ணு உன் மேல உசுரே வச்சிருக்கு. அவங்க அப்பா சித்தப்ப ரொம்ப மோசமானவங்க. அவனை கண்ட துண்டமா வெட்டி போட்டுடுவாங்க. அதுக்காக அந்த பொண்ணை விட்டுட முடியுமா? நீ இல்லைன்னா அது எக்கு தப்பா ஏதாவது பண்ணிட போகுது. டேய், நீங்க ராத்திரியோட ராத்திரியா எங்கேயாவது கண்காண இடத்துக்கு போயிடுங்கடா. அது எப்படிமா நான் உங்களை விட்டுட்டு அவளை அழைச்சிட்டு போக முடியும்? ஐயோ ஐயோ, என்னை பத்தி கவலைப்பட்டு தொலையாத. நான் வாழ்ந்து சலிச்சவ. நீ எங்கேயாவது போக பாரு. உங்க அப்பா உனக்கு துணையா இருப்பாரு. திரும்பி வராத, நான் சொல்ற வரைக்கும் வராத, சரியா? எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் வரலாம் அப்பா. அப்புறமா வா, கிளம்பு. அம்மாவை பத்தி கவலைப்படாத. எங்க போனான்னு தெரியலையே. இங்கேயும் இல்லையே. நான் என்ன பண்ணுவேன்? அவர் வந்தா நான் என்ன பதில் சொல்றது? மகா, மகா, ஐயோ அவர் வேற வந்துட்டாரே. நான் என்ன சொல்றதுன்னு தெரியலையே. ஏய், என்ன ஒரு மாதிரியா இருக்க? மகா, மகா, மகா வீட்டை விட்டு போயிட்டாங்க. என்னடி சொல்ற? என்ன மன்னிச்சிருங்க. ஏய், ஒரு பொட்ட பிள்ளைய பாத்துக்க வக்கு இல்லாம வீட்டுல என்ன கிழிச்சிட்டு இருந்தியா? கிழிச்சிட்டு இருந்தியா? கிழிச்சிட்டு இருந்தியாடி? அட பாவிங்கள, இப்படிமா ஒரு கொலைக்கார பசங்க இருப்பானுங்க. சரி, சாப்பாடு இருக்கு, அந்த பிள்ளைக்கு வச்சு கொடுத்துட்டு நீ சாப்பிடுமா. நான் குளத்தாங்கர வரைக்கும் போயிட்டு வரேன், சரியா? சரி. வர வர உடம்புக்கு வர முடியல, என்ன பண்றது? என்னடா என்ன பாக்குற? வீட்ல வேற யாருமே இல்ல. இப்போச்சு ஏதாவது பண்ணுடா. நான் என்ன பண்ணணும்? நீ எதுவும் பண்ண மாட்ட, நானே பண்றேன். வசமா மாட்டிக்கிட்ட. அட என்ன மச்சான் என்ன செஞ்ச, நான் எப்படித்தான் உன்னை கொஞ்ச. அடி என்ன புள்ள ஒண்ணுமில்ல, நான் சொல்லித்தாரேன் சின்ன புள்ள. கண்ணு அடிச்சா போதுமா, கைய பிடிச்சா போதுமா, கட்டில் படுத்தா தாங்குமா, கட்டி பிடித்தே தூங்குமா.
அட என்ன மச்சான் என்ன செஞ்ச நான் எப்படித்தான் உன்னை கொஞ்ச அடி என்ன புள்ள ஒண்ணுமில்ல நான் சொல்லித்தாரேன் சின்ன புள்ள எத்தனை நாளேக்கும் எப்போ அந்த தூக்கம் விட்டு போகுதே நான் பிடிச்ச கருவோ என்னுடைய வேறதோ எட்டி போடுதே ஓ சின்ன உதடு அழகுல நான் சிந்தி போறேனே ஓ சிரிப்புல நான் வச்சுக்கிட்டுத்தான் ஒண்ணும் மறக்கல ஓ விளையாட்டுத்தான் நான் தடுக்கல அடி இந்த பருவம் என்ன உருவம் வேற எதுவும் எனக்கு தோணல அடி ஊரே ஒருங்குது வாப்புல அட என்ன மச்சான் என்ன செஞ்ச நான் எப்படித்தான் உன்னை கொஞ்ச அடி என்ன புள்ள ஒண்ணுமில்ல நான் சொல்லித்தாரேன் சின்ன புள்ள ஓம் பட்டு சேல வாசம் பக்கம் வந்து வீசி பந்தி வைக்க சொல்லுதே இந்த உத்தமர வேஷம் வீட்டுக்குள்ள மோசம் என்ன கொல்லுதே நான் எட்டி படுத்தா அழகில்ல நீ எட்டு புள்ள பெத்தாலும் சலிப்பதில்ல உன்னை கண்டுபிடிச்சு ஒரு இரவல நான் கஷ்டப்பட்டது இன்னும் மறக்கல ஓ ஏக்கத்துல தூக்கம் இல்ல விடிஞ்சா போது வாபுல நீ இன்னொரு முத்தம் தாப்புல அட என்ன மச்சான் என்ன செஞ்ச நான் எப்படித்தான் உன்னை கொஞ்ச அடி என்ன புள்ள ஒண்ணுமில்ல நான் சொல்லித்தாரேன் சின்ன புள்ள கண்ணு அடிச்சா போதுமா கைய பிடிச்சா போதுமா கட்டில் படுத்தா தாங்குமா கட்டி பிடித்தே தூங்குமா அட என்ன மச்சான் என்ன செஞ்ச நான் எப்படித்தான் உன்னை கொஞ்ச அடி என்ன புள்ள ஒண்ணுமில்ல நான் சொல்லித்தாரேன் சின்ன புள்ள ஏய் இந்த பக்கம் ரெண்டு பேர் போ சரிண்ணா, சரிண்ணா. இந்த பக்கம் வாப்பா ஏய் ஒரு இடம் கூட தேடுங்கடா. ஐயோ ஏய் டேய் இங்க இல்லடா, வேற எங்கடா போய் தேடி பாறா. ஐயோ கொலகார பையங்க வந்துட்டாங்களே. டேய் தம்பி, அட உங்க தேடி இங்க வந்துட்டானுங்கடா. டேய் பையங்கடா. டேய் ஐயோ வாங்கடா. இந்த பிள்ளைங்களை என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. ஐயோ
என்னம்மா பண்றது இப்போ? ஓடு ஓடி சீக்கிரம் ஓடியா. வாயா வாயா உள்ள பையா. உள்ள போ. ஓடு உள்ள ஓடியா. பையா சீக்கிரம். ஐயோ கடவுளே இந்த பிள்ளைகளை காப்பாத்துப்பா. இங்க யாரும் சொன்னாங்களா? இங்க யாரும் வரலப்பா. ஏய் அது எதுக்கு படுறா? ஏய் அது எடுக்க பாட்டி குட்டில வெளியில போய்டும். டேய் அண்ணா கூப்பிடுறாரு வாடா. எல்லாரும் தேடி போட்டடா. ஆள் கிடைக்கல. என்னடா போறாங்க? ஊரெல்லாம் தேடி பார்த்துட்டோம்னே, எங்கேயும் கிடைக்கலண்ணே. கோட்டை விட்டுட்டீங்கடா. ஏய் யாரா நீங்க? ஏன் குப்பத்திலே வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் ஏய் எங்க வந்து சவுண்ட் விடுற? என் கடல்ல காலை வச்சவன கூட விட்டுருவேன். என் குப்பத்துல காலை வச்சவன வகுந்து காய போட்டுருவேன். போய் ஒழுங்கா ஊரு போய் சேருங்கடா. வாங்கடா. என்ன பார்க்கலாம்? வந்துருங்கண்ணே. வேணாண்ணே, இது அவங்க ஏரியாண்ணே. ஒருவா பாத்துக்கலாம்ண்ணே. ஏய் பாத்தி இல்ல பாட கட்டிடுவானோ. வேணாண்ணே. வந்துருங்கண்ணே. கிளம்பு கிளம்பு. போயிடலாண்ணே. வாங்கண்ணே. போயிடலாண்ணே. போயிடலாண்ணே. போயிடலாம். உட்காருங்கண்ணே. உள்ள உட்காருங்கண்ணே. உட்காருங்கண்ணே. யாரா நீங்க? அவங்க என்ன அடிக்கிறீங்க? அட வாங்க. அவங்க என்ன அடிக்கிறீங்க? இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். அவனை எப்படி வராக்குது எனக்கு தெரியும். கதிர அந்த பொண்ணு கொண்டு பண்ணது வெளியே தலை கட்டே முடியலப்பா. கம்மாக்கறி போனாலும் காலுக்குள்ளே சுத்துறானுங்களே அவனுங்க. இங்க பாரா ஓன மாட்டேனே. என்னண்ணா பாண்டேண்ணே புதுசு புதுசா விளையாட்டுலாம் விளையாடுறீங்க. இது புது பயிற்சி தம்பி, புது பயிற்சி. என்ன பாண்டேண்ணா பச்சை பழமா டயரை பேட்டிக்கிட்டு வரீங்க? என்ன தம்பி இப்படி கேட்டுவிட்ட? ஜான்சினா பாத்திரிக்கா? ஜான்சினா என் கூட்டாளி. ஜான்சினா மேல ரேண்டி கைய வச்சுட்டான். அவன் கைய ஒடிக்கதான் அண்ணன் இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கானாங்கும். அதுக்கு இந்த டயரில் ஓட்டினால பார்த்தானே பெரிய பெரிய லாரி டயர் ஓட்டினா தானே இந்த மாதிரி பலமா ஆகுவீங்க. உடம்பு பெருசா இருந்தா மட்டும் பத்தாது தம்பி. புருஷலிய பாத்திருக்கீங்களா? அவருடைய அடிய பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கும் அண்ணனோட பஞ்சு. அதை விடுங்க தம்பி. உங்களை ஊரெல்லாம் வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. அவங்க கையில சிக்கினீங்கன்னா உங்களை புளிஞ்சு எடுத்துருவாங்க. என்னது ஒரு பாக்கெட் மிளகா பொடியை வச்சு ஒரு ஊரே ஓட்டு எங்க அப்பா ஏன் மேல கழிச்சோம்ல? பாத்துறேன் அவனுங்களா நானு. கருத்த குட்டி, உன் மிளகா பொடிக்கு வேலை வந்துடுச்சு. அங்க பாரு. ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு. ஐயோ வந்துட்டானுல மாட்டிங்கடா கருத்த குட்டி. எங்கடாவா? எங்கடாவா கருத்த குட்டி? உன் கூட்டாளி தானவா? என்ன பண்றான் அவன்? சொல்றானே. என்னடா திரு திரு முடிக்கிறா? சொல்றா. இப்ப சொல்றியா இல்லையா? போது பாரு போது பாரு போது பாரு போது பாரு. ஐயோ டேய் கருத்த குட்டி. கொன்றுவேன். சோபா இடுப்பெல்லாம் ஒரே வலியா இருக்குதுமா. இவன் வேற. என்னடாம்மா சாப்பிட்டீங்களா?
சரி நீங்க சொல்லுங்கம்மா. நான் நம்ம குப்பத்து மக்கள்கிட்ட பேசிட்டேன். உங்களுக்கு நாளைக்கே கல்யாணம். சரியா? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்னடா? ரொம்ப நன்றி. சரி, நான் போய் பட்டு புடவை எடுத்துக்கிட்டு தாலியோட வரேன். அம்மா ஃபோன் கொஞ்சம் கொடுங்க, அம்மா கிட்ட பேசி தரேன். இந்தப்பா, அம்மா கிட்ட தானே பேச ஆமாங்கம்மா. போறேன். பேசுப்பா. ஹலோ ஹலோ யாரு? மாமா, நான் தான் கதிரு. டேய் கதிரு, எங்கடா இருக்க? டேய் அந்த மருது அம்மாவையும் உன் ஃப்ரெண்டுகளையும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டான்டா. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாடா, நீ எப்படிடா இருக்க? எனக்கு ஒண்ணு இல்ல மாமா. அம்மா அம்மா எப்படி இருக்காங்க? டேய் தெரியலடா, நீ முதல்ல வாடா. நான் வரேன் மாமா. உடனே கிளம்பி வா. நான் உடனே கிளம்புறேன் மாமா. ஜாக்கிரதையா வாடா. சரி மாமா. ஏய் என்னடா ஆச்சு? என்னப்பா? என்னப்பா போன்ல என்ன ஆச்சு கதிர்? அம்மாவையும் ஃப்ரெண்ட்ஸையும் சித்தப்பா கட்டி போட்டு அடிக்கிறாராம். ஐயோ, அட பாவிங்களா. ஐயோ. அம்மா நாங்க கிளம்புறோம்மா. எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. அம்மா அப்ப நாங்க போயிட்டு வரோம்மா. நாங்க இதை எதிர்பார்க்கலம்மா. பெத்த பிள்ளைங்களா நினைச்சேனப்பா. திடீர்னு பேர் முடிவு எடுத்துட்டீங்களப்பா. என் மனசெல்லாம் ரொம்ப படபடன்னு அடிக்குதுப்பா. எங்க 2 உசுருக்காக 10 உசுறு பலி ஆகுதுமா. நாங்க போயே ஆகணுமா. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. கண்டிப்பா உங்களை வந்து திரும்ப பாப்போம்மா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. சரிப்பா. வரேன். சொல்றா. எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? தெரியாது. தெரியாது. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. ஏய் வாய் திறக்கல. ஏய் என்னடா சாகலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமா மகா. வாடா. இல்ல மகா, நீ போ. என்னை பத்தி கவலைப்படாத. நீ வர போறியா இல்லையா? போ. டேய் போடி உங்க வீட்டுக்கு. எல்லாம் உன்னாலதான் வந்தது. சாரி மகா. மகா மகா சாரி சாரி மகா. போயிடு, சொல்றத கேடு மகா. போயிடு மகா. நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டா. கத்தாழ முள்ளு கொத்தோட குத்துதடி, என் கண்ணோரம் கண்ணீர் சிந்தாம நிக்குதடி. நம்ம ஒன்னாக வாழ்வோண்டி, இல்ல ஒன்னாக சாவோண்டி. இந்த பொல்லாத உலகத்தில நம்ம பொய்யாகி போறோண்டி. கத்தாழ முள்ளு கொத்தோட குத்துதடி, என் கண்ணோரம் கண்ணீர் சிந்தாம நிக்குதடி.
இடத்தில் நம் காதல் வாழாது. கடவுள் வாழும் இடத்தில் நம் காதல் சாகாது. என் உசுரே நீதாண்டா, உன் உசுரே நான் தாண்டா. என் உசுரே நீதாண்டா, உன் உசுரே நான் தாண்டா. புது உலகத்தை பார்ப்போண்டா, அங்க ஒன்னாக வாழ்வோண்டா, அங்க ஒன்னாக வாழ்வோண்டா. சரிண்ணே. ஐயா, மகாவும் கதிரும் ஊருக்குள்ள வந்துட்டாங்களா ஐயா? தாழமுள்ளு கொத்தோட குத்துதடா, என் கண்ணோர கண்ணீர் சிந்தாம நிக்குதடா. நாம ஒன்னாக வாழ்வோண்டா, இல்ல ஒன்னாக சாவோண்டா. இந்த பொல்லாத உலகத்துல நம்ம பொய்யாகி போறோண்டா. கத்தாழமுள்ளு கொத்தோட குத்துதடா, என் கண்ணோர கண்ணீர் சிந்தாம நிக்குதடா. சொல்றா. சொல்றா அண்ணங்கிட்ட. இங்கே ஒரேடி அவங்க கதையை முடிச்சிடறா. ஐயோ, ரொம்ப வலிக்குதாடா? விடு மகா, உங்க அப்பா நம்மளுக்கு கொடுத்த வலியை விட இது ஒன்றும் பெருசா தெரியல.
10 மாசம் நான் சுமந்தேன். என் பிள்ளைய இந்த நிலைக்கு ஆளானவன் நாசமா போய் எரிஞ்சு சாம்பலாம் என் புள்ள. ஆமா, என் பிள்ளைய பாருமா. கத்து கத்தடி கத்து கத்தடியா கத்து கத்தடி கத்து தச்சை சும்மா கத்து துடிக்குதுல கத்து அல்ல அழுடி அழு கத்து அழு. ஏய் சண்டாட பாவி, அந்த சின்ன சிறுசுகளை எரிச்சிட்டல, சந்தோஷமா? சந்தோஷமானு கேட்கிறேன். சந்தோஷமா? என் பிள்ளைய வளர்க்கறதுக்கு இந்த முன்னச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன். ஏய், பொண்ணு மாதிரி தானே நானும் ஒரு பொண்ணு, பொண்ணு மாதிரி தானே நானே என் பிள்ளைய பெத்து வளர்த்திருப்பேன். ஐயோ ராசா, நாதாரே என் பிள்ளைய கூடுறா. டேய், என் பிள்ளைய துரத்தி மிரட்டலடா. டேய் சொல்லுடா. டேய் சொல்லு சொல்லு சொல்லு. டேய் என்னடா முறைக்கவே மிரட்டல. இப்போ என் பிள்ளைய எரிச்சிட்டல. சொல்லுடா. டேய் சொல்லு சொல்லு சொல்லு. டேய் உன் பிள்ளை இதுல எங்க இருக்கா? பிரிச்சு எடுத்துக்கோடா, எடுத்துக்கோ. ஏய் 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 எடு எடு ஏச்சி. இந்த சாம்பலை பார்க்க தான் துடிச்சிக்கலாடா. செல்லங்களா செல்லங்களா.
மனிதன் வாழும் இடத்தில் காதல் வாழாது, கடவுள் வாழும் இடத்தில் காதல் சாகாது. இவர்களை தண்டிக்க யாரும் இல்லையா? இருக்கான் ஒருவன், கடவுள்.